நீங்க அடிக்கடி கூகுள் பிளே ஸ்டோரை அதிகமா விசிட் பண்ணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா சமீப காலமா கூகுள் பிளே ஸ்டோர்ல நிறைய புது புது விஷயங்களை அறிமுகப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஆளா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோவை தாராளமா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் இல்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல அந்த புதிய விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாது அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ. வழக்கம் போல வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதி நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மத்தவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்க போனுக்கு புதுசா ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படுதுன்னா நீங்க உடனே கூகுள் பிளே ஸ்டோருக்கு போவீங்க. அப்படி நீங்க விசிட் பண்ணி அந்த பேஜை ஓபன் பண்ணி அந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது இன்ஸ்டால் ஆகும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அந்த அப்ளிகேஷன் ஓபன் பண்றதுக்கு ஓபன் அப்படிங்கிற ஒரு பட்டன் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்க மேனுவலா என்ன பண்ணுவீங்க, அதை தட்டி இதை ஓபன் பண்ணி பயன்படுத்துவீங்க. ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு அற்புதமான ஒரு செட்டிங்கை அறிமுகப்படுத்த போறாங்க. நீங்க எந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண போறீங்களோ அந்த பேஜ் இருக்கும் பாத்தீங்களா, ஒன்ஸ் டவுன்லோட் இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் அப்படிங்கிற பட்டன் இருக்குல்ல, அதுக்கு கீழே ஆட்டோமேட்டிக்கலி ஓபன் திஸ் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய செட்டிங்கை அறிமுகப்படுத்த போறாங்க. அதை நீங்க ஜஸ்ட் அந்த டாகிள் நீங்க ஆன் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எப்பெல்லாம் புது அப்ளிகேஷன் நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்றீங்களோ அந்த அப்ளிகேஷன் வித்தின் 5 செகண்ட்ல அதுவாவே ஓபன் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். நீங்க மேனுவலா ஓபன் பண்ண வேண்டாம். உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல இது வரைக்கும் நிறைய புது ஆப்ஸா பயன்படுத்திருப்பீங்க. எவ்வளவு ஆப்ஸ் உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல பயன்படுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? தெரியலன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோல அதை பத்தி உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். பிளஸ் இந்த மாதிரி பிளே ஸ்டோர்ல போயிட்டு நிறைய ஆப்ஸ் உங்க போன்ல பயன்படுத்துவீங்களா, அது வெரைட்டி ஆஃப் ஆப்ஸ் நீங்க பயன்படுத்திருப்பீங்க. இதை வச்சுதான் கூகுள் பிளே ஸ்டோர்ல என்ன பண்றாங்க, நிறைய புது விஷயங்களை உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோர் அக்கௌண்ட்ல லிஸ்ட் பண்றாங்க. சோ அது எங்க இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். கண்டிப்பா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இதுல ஒரு சில சேஞ்சஸையும் நீங்க கொண்டு வந்துக்கலாம். வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நம்ம பிளே ஸ்டோருக்கு போவோம். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிளே பாயிண்ட்ஸ் கீழே பாருங்க பர்சனலைசேஷன் இன் பிளே. இதுல நிறைய ஃபீச்சர்ஸை காட்டுவாங்க. இது ஆல்ரெடி உங்களுக்கு பழக்கப்பட்ட ஒரு ஃபீச்சர்ஸ் தான், நீங்க பயன்படுத்திருப்பீங்க. பட் அதெல்லாம் நம்ம பார்க்க போறது கிடையாது. அதர் பிளே பர்சனலைசேஷன் ஆப்ஷன் அதுக்குள்ள போயிடுங்க. போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா யுவர் டிவைஸ் டீடைல்ஸ் அது வேண்டாம். அதுக்கு கீழே பாருங்க யுவர் பிளே கண்டென்ட். பிளே கேன் provide more personalized experience based on items you have bought or acquired through play. இதுல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 1074 ஐட்டம்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிருக்கேன். சோ மேனேஜ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுக்குள்ள போயிடலாம். இதுல ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அதோட எஃபெக்ட் வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ள செயல்படும் அப்படின்னு இருக்காங்க. இதெல்லாம் பாருங்க, நான் கடந்த காலங்களில் பயன்படுத்தின ஆப்ஸ், ஒரு சில ஆப்ஸ் இல்ல, ஒரு சில ஆப்ஸ் இருக்கு. லோட் மோர், சரிங்களா? இது உங்களுடைய யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக இந்த ஒரு செட்டப்பை அறிமுகப்படுத்திருக்காங்க. இப்ப நீங்க என்னென்ன ஆப்ஸ்லாம் யூஸ் பண்றீங்களோ அது ரிலேட்டடான ஆப்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோர் அக்கௌண்ட்ல டிஸ்பிளே பண்ணுவாங்க. சோ அந்த மாதிரி ஆப்ஸ் உங்களுக்கு வேண்டாம்னா ஜஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த பாத்தீங்களா பக்கத்துல இந்த டாகிள், இந்த டாகிள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டா கீழே ஒரு மெசேஜ் வரும், சரிங்களா? அதை நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. இந்த ஆப்புக்கு பக்கத்துல இருக்க இந்த டாகிளை வந்து நீங்க ஆஃப் பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான ஆப்ஸை வந்து கூகுள் பிளே ஸ்டோர் உங்களுடைய அக்கௌண்ட்ல டிஸ்பிளே பண்ணாது. ஸோ அதுக்கு தான் இந்த புதிய செட்டப். கண்டிப்பா நீங்க யூஸ் பண்ணுங்க. இன் பாஸ்ட்ல நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா அதை இப்ப நீங்க சரி பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ்லாம் இருக்கு. வீட்டுல குட்டி பொண்ணுங்கள்லாம் இருக்காங்க, அவங்க எடுத்து பயன்படுத்திருக்காங்க. ஸோ அதனால அந்த ஆப்ஸ்லாம் வந்து என்னுடைய அக்கௌண்ட்ல டிஸ்பிளே ஆகுது. இதையும் ஆஃப் பண்ணிக்கிறேன். 24 ஹவர்ஸ்ல வந்து எஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது சம்பந்தப்பட்ட எந்த ஒரு ஆப்ஸும் என்னுடைய கூகுள் அக்கௌண்ட்ல டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க உங்களுடைய கூகுள் பிளே ஸ்டோர் அக்கௌண்ட்ல போயிட்டு ஒரு தடவை செக் பண்ணுங்க. உங்க ஆண்ட்ராய்ட் போன்ல நிறைய ஆப்ஸை நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருப்பீங்க. அப்படி பயன்படுத்தும் போது டெய்லி ஏதாவது ஒரு ஆப்ஸுக்கு அப்டேட் கொடுத்துருவாங்க. நீங்க முறையா அப்டேட் பண்றீங்களா? அப்படி அப்டேட் பண்ணீங்க நிறைய புது விஷயங்களை அனுபவிக்கலாம். அதே மாதிரி அந்த ஆப் வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா ரன் ஆகும், அந்த சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி ரன் ஆகும். ஸோ அதனால ஆப்ஸுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பா அப்டேட் கொடுத்துருவாங்க. சில பக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த பக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்றதுக்கு கூட அப்டேட்டா நமக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணாம நிறைய வச்சிருப்பீங்க. இப்படி நீங்க வைக்கும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு ஜங்க் ஃபைல் மாதிரி சேர்ந்துரும். அப்போ ஒரே டயத்துல உங்களால அதை அப்டேட் பண்ண முடியாது. அப்படி அப்டேட் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டேட்டா இருக்குல்ல, அது வித்தின் செகண்ட்ல காலி ஆயிடும். ஸோ அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கூகுள் பிளே ஸ்டோர்ல ஒரு பிரத்யேகமான செட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்கை நீங்க மாத்தி அமைச்சுக்கலாம் உங்களுடைய தேவைக்கு ஏற்ப.
அதை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஸோட அப்டேட் இதாங்க பெரிய தலைவலி. சோ இது மூலியமாவே நிறைய டேட்டாவை நம்ம இழக்க நேரிடும், சரிங்களா? அதை எப்படி நார்மலா வச்சுக்கிறது, டேட்டாவையும் நம்ம மிச்சப்படுத்தணும், அதே நேரத்துல ஆப்ஸையும் முறையா அப்டேட் பண்ணணும். பிளே ஸ்டோர் போங்க, டாப் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர், அதுக்கப்புறம் என்ன செய்யுங்க, செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் நெட்வொர்க் பிரெஃபரன்சஸ், அதுக்கப்புறம் ஆட்டோ அப்டேட் ஆப். இதுக்கு முன்னாடி இந்த செட்டப்லாம் இல்ல, இப்போ தான் அறிமுகப்படுத்திருக்காங்க. அப்டேட் ஆல் ஆப்ஸ் ஓவர் வைஃபை ஆர் மொபைல் டேட்டா. அதை நீங்க சூஸ் பண்ணலாம். எங்க வைஃபை உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கோ அது வந்து கனெக்ட் ஆகி இந்த ஆப்ஸை நீங்க அப்டேட் பண்ணிக்கலாம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா அப்டேட் வித் லிமிடெட் அமௌண்ட் ஆஃப் மொபைல் டேட்டா. அப்புறம் அதுல பாத்தீங்கன்னா வென் வைஃபை இஸ் நாட் அவைலபிள், வைஃபை கிடைக்காத இடங்கள்ல நீங்க என்ன பண்ணலாம், மொபைல் டேட்டாவை நீங்க யூஸ் பண்ணலாம் உங்களுடைய ஆப்ஸ் அப்டேட் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் அப்டேட் ஓவர் வைஃபை ஒன்லி, வைஃபை இருந்தா மட்டும்தான் உங்க ஆப்ஸை நீங்க அப்டேட் பண்ணணும் அப்படி நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை நீங்க சூஸ் பண்ணலாம். டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ். மொத்தத்துல இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, நானாவே மேனுவலா அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். எனக்கு எந்தெந்த ஆப்ஸ் வந்து அப்டேட் தேவையோ அதை நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நீங்க நினைச்சீங்கன்னா லாஸ்ட் உள்ள சூஸ் பண்ணிக்கோங்க. மேனேஜ் ஆப்ஸ், டிவைஸ், சி டீடைல்ஸ். பாருங்க இவ்வளவு ஆப்ஸ் வந்து நான் அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. ஆனா இதுக்கெல்லாம் வந்து எவ்வளவு டேட்டா செலவாகும். ஸோ எல்லாத்தையும் அப்டேட் பண்ண அவசியம் இல்லை. நம்ம ரெகுலரா எதெல்லாம் பயன்படுத்துறோமோ கண்டிப்பா அதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபேஸ்புக், ஜிமெயில், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கூகுளோட குரோம், இது எல்லாமே நம்ம ரெகுலரா பயன்படுத்துறோம். அதனால இதெல்லாம் ரெகுலரா அப்டேட் பண்றது நல்லது. உங்களுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல, ஆனா அந்த பிளே ஸ்டோர்ல போயிட்டு அந்த அப்ளிகேஷனை நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும். என்ன பண்ணுவீங்க, அதுக்குன்னு கூகுள் பிளே ஸ்டோர்ல பிரத்யேகமான ஒரு செட்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்கை வச்சு நீங்க ஈஸியா அந்த அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ண முடியும். எப்படி கேக்குறீங்களா, வாங்க தெரிஞ்சுக்கலாம். ஒரு இம்பார்ட்டன்டான ஆப்ஸை வந்து உடனே டவுன்லோட் பண்ணி அதை பயன்படுத்தணும். என்னுடைய அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்ல, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ல அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு ஃபீச்சரை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ என்ன பண்றேன், நான் ஃப்ரீ ஆப் இல்லாம பெய்டு ஆப் நான் சூஸ் பண்றேன். இப்போ இந்த ஆப் வந்து நான் என்னுடைய போன்ல மஸ்டா பயன்படுத்துறேன். இப்போ இந்த ஆப்பை நான் ஓபன் பண்றேன். ஸோ இது வந்து 25 ரூபீஸ். இதை நான் வந்து தட்டுறேன். தட்டின உடனே பாத்தீங்கன்னா என்னுடைய கூகுளோட பிளேல பேலன்ஸ் இல்ல, யூபிஐல பேலன்ஸ் இல்ல, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு நோ, ரிடீம் கோட் அது என்கிட்ட இல்ல. கீழே பாத்தீங்கன்னா ஆஸ்க் சம்ஒன் எல்ஸ் டு பே, அதாவது உங்க தெரிஞ்ச நண்பர்களோ ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீங்க ரிக்வெஸ்ட் அனுப்பலாம். அதை நம்ம தட்டுவோம். தட்டும் போது இந்த மாதிரி வரும் உங்களுக்கு ஷேர் பேமெண்ட் லிங்க். அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பாத்துக்கோங்க. the person paying needs to know your full email address. யாரு உங்களுக்கு இந்த ஆப்புக்குண்டான அமௌண்ட்டை பே பண்றாங்களோ கண்டிப்பா உங்களோட இமெயில் அவருக்கு தெரியும். they can see the item you are purchasing and can request a refund. பே பண்றவங்களே இதுக்குண்டான அமௌண்ட்டை ரீஃபண்டும் பண்ண முடியும். பிளஸ் லிங்க் எக்ஸ்பயர்ஸ் ஆஃப்டர் 24 hours. நீங்க அனுப்புன மறு நிமிஷமே ஆக்டிவேட் ஆயிடும். 24 மணி நேரத்துக்குள்ள அவர் இந்த அப்ளிகேஷனை பர்ச்சேஸ் பண்ணும். இப்போ நம்ம ஷேர் பேமெண்ட் லிங்க், இப்போ வாட்ஸ்அப்பை நான் சூஸ் பண்றேன். ஒரு அக்கௌண்ட்டுக்கு நான் சென்ட் பண்ண போறேன். கீழே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ சென்ட் பண்ணியாச்சு, அவருக்கு போய் சேர்ந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் உள்ள போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம். பாத்தீங்கன்னா நான் அனுப்புனேன், நான் தான் டெமோ பண்ணி அனுப்பியிருக்கேன். இப்போ நான் இந்த அப்ளிகேஷனை ஓபன் பண்றேன். can't complete purchase on this device, the payment link only works with the Google Play Store app, ட்ரை அகேன் ஆன் எனி டிவைஸ். என்னடா இது இப்படி வருது, நானே டெஸ்ட் பண்றதுனால இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுதுன்னு நினைக்கிறேன். எனிவே இது இன்னொரு டிவைஸ்ல நான் ஷேர் பண்ணேன்னா கண்டிப்பா அதோட ரிசல்ட் கரெக்டா இருக்கும். ஸோ டெமோக்காக உங்களுக்கு நான் பண்ணி காட்டுன்னு நினைச்சேன், ஒர்க் ஆகல. இன்னொரு டிவைஸ்க்கு நான் ஷேர் பண்ணா கண்டிப்பா ஒரு பெஸ்ட் ரிசல்ட்டை பெற முடியும். இப்படி நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இல்லாத சமயங்கள்ல இப்படி அனுப்பி அந்த ஆப்பை வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க. ஃபைனலி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். நீங்க ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ண போறீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு. ஸோ அந்த அப்ளிகேஷனை பத்தி உங்களுக்கு முழுமையா தெரியாது. ஒரு ஹைலைட்டா அந்த அப்ளிகேஷனை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஜெமினி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதையும் கூகுள் பிளே ஸ்டோர்ல அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். கூகுள் பிளே ஸ்டோருக்குள்ள போங்க. இப்ப ரீசெண்ட் அப்டேட்ல என்ன பண்ணாங்கன்னா இந்த சர்ச் இருக்குல்ல, அதை கீழே கொண்டு வந்துட்டாங்க. பாத்தீங்களா, அதுக்கு பிரத்யேகமா ஒரு டேபும் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்ம சர்ச்சை தட்டுறோம். தட்டிட்டு யூ மைட் லைக் ஒரு டாபிக் வைஸா நமக்கு கொடுத்துட்டாங்க. அந்த டாபிக் ரிலேட்டடா நீங்க போயிட்டு அந்த அப்ளிகேஷனை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்றேன், சோஷியல்னு கொடுத்தோன்னா அது ரிலேட்டடான ஆப்ஸ் நிறைய காட்டுது. அப்பா சரி, இப்போ இந்த ஆப்ஸை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், லைட்டா தெரிஞ்சுக்கணும். டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல டிராப் டவுன் ஏரோ இருக்கா, அதை நான் தட்டுறேன். தட்டினா ஆப் ஹைலைட்ஸ் கிரியேட்டட் பை ஏஐ, ஜெமினியோட வேலை தான். இதுல ஷோ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா, அதை நீங்க கொடுங்க. கொடுத்த உடனே இந்த ஆப் சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களை இதுல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது வந்து ஒரு ஷார்ட் வீடியோ, சரிங்களா, 160 மில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் சோசியல் மீடியா, அப்புறம் வீடியோ டவுன்லோடிங், வீடியோ எடிட்டிங், வீடியோ ஷேரிங், இது எல்லாமே இதுல இருக்கு. அப்படிங்கறத என்ன பண்றாங்க, ஹைலைட் பண்றாங்க. நீங்க டவுன்லோட் பண்றதுக்கு முன்னாடி நல்ல விஷயம் தானே. இது எங்க செக் பண்ண தெரியுமில்ல, நீங்க ஃப்ரெஷ்ஷா பிளே ஸ்டோர் ஓபன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஸ்க்கு பக்கத்துல எதுவுமே இருக்காது. அதுக்கு பதிலா நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு தலைப்பை நீங்க தட்டுங்க. தட்டும் போது பாத்தீங்கன்னா ரைட் சைட்ல இந்த மாதிரி வெள்ளை கலர் ரவுண்டு தெரியும், டிராப் டவுன் யாரும், அதை நீங்க தட்டினீங்கன்னா
இந்த மாதிரி ஷோன்னு காட்டும். ஸோ இந்த ஆப்ஸுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க லைட்டா படிச்சு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணலாம் நம்முடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி. செமல. சரி நண்பர்களே, இந்த வீடியோல பல அற்புதமான விஷயங்களை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்க தெரியாமலும் இருந்திருப்பீங்க. அதை எல்லாத்தையும் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கும் நான் நம்புறேன். பயனுள்ள வீடியோவா இருந்தா நீங்க 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன்ஸ் இருக்கு, அதுல ஒண்ணு தட்டி விட்டுருங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, நல்ல ரீதியில பதிவு பண்ணுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க.